பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறையொன்றுமில்லை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேர்களாகிய உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரும் அளவில் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு பல தகவல்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற உற்சாகம் எங்களுக்கு கண்டிப்பா வருது. இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நிறைய தகவல்களும் அனுப்புறீர்கள். அதில் சிலது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்ட விரும்புகிறோம். ஒரு நேயர் அது ஒரு பொற்காலம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வைத்து அனுப்பி இருக்கிறார். ஒரு நேயர் மற்றும் ஒரு அழகான புத்தகம் இசை உலகின் இமயம் MS அப்படிங்கிற இந்த புத்தகத்தை அனுப்பியிருக்கார். இன்னும் ஒரு நேயர் NK கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற நேயர் பாண்டிச்சேரி அரபிந்தோ ஆசிரமத்திலேருந்து இந்த பார்சலை பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்கு. இதுல இத்தனை விஷயங்களை அடக்கி அனுப்பி இருக்கிறார். இதுல 1959 வந்த பேப்பர் கிளிப்பிங்ஸ், MSM அவர்களுடைய கச்சேரி நோட்டீஸ், அந்த பப்ளிசிட்டி மெட்டீரியல்ஸ், ரெக்கார்ட்ஸ், எத்தனையோ விஷயங்கள், ஒரு பெரிய அரிய பொக்கிஷம் மாதிரி எங்களுக்கு இத்தனை விஷயங்களை எடுத்து அனுப்பிச்சிருக்கார். இது எல்லாத்தையும் நாங்க தக்க சமயம் வரும்பொழுது இந்த குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியில கட்டாயமா உபயோகப்படுத்திப்போம். இத்தனை ஆதரவு தரத்துக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்க சொல்லிக் கொள்கிறோம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில? கடந்த சில வாரங்களா நம்ம சாவித்ரி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த படம் உருவான விதம், MS அவர்கள் இதுல நடிச்சது, இந்த படத்துல அவர்களுக்கு கிடைத்த ஊதியம் மொத்தத்தையும் கல்கி பத்திரிகை தொடங்குவதற்காக உபயோகப்படுத்தி கொண்டது, இது போன்ற பல விஷயங்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அண்ணல் காந்தியடிகள் அவர்களை MS அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. அதாவது இந்த சாவித்ரி படப்பிடிப்பின் பொழுதுதான் அதுவும் நடந்தது. காந்தியடிகள் அவர்களே விருப்பப்பட்டு MSஐ பாட சொல்லி ரசித்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை நாம பார்த்தோம். இந்த சாவித்ரி திரைப்படத்தை பத்தி இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் கல்கத்தாவில் நியூ தியேட்டர் என்கிற ஸ்டூடியோவில் தயாரிக்கப்பட்டது. MS அம்மா பாடின அமரகானங்களுக்கு பாபநாசம் சிவன் அவர்களும் துறையூர் ராஜகோபால சர்மா கூட்டணி சேர்ந்து சங்கீத சாகித்யம் மிகவும் அற்புதமாக அமைச்சிருந்தாங்க. இதில் சத்யவானோட கதாபாத்திரம் YV ராவ் அவர்களும் சாந்தா ஆப்தே சாவித்ரி என்கிற கதாபாத்திரத்தை நடித்தாங்க. இவங்க பாடின பாடல்களுக்கு கமல்தாஸ் குப்தா அவர்கள் இசையமைச்சிருந்தார். அன்பு கலந்த பிரேமையில் வாழும் ஜீவனாடி பிரேமை, ஜீவனாடி பிரேமை, அன்னை பூமி மன்னமடியில் துயில்கொள் ஜீவஜாலங்கள், அன்னை பூமி மன்னமடியில். அதுவே துன்பம் நாம் பிரிந்தாலோ அதுவே துன்பம். இந்த சாவித்ரி படத்துல இடம்பெற்றிருக்கிற ஒரு ராகமாளிகை பாடல் சொல்லு குழந்தாய் அப்படிங்கிற பாடல் இது வந்த காலத்திலேருந்தே ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்திற்கு காட்சி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நாரத மகரிஷி சாவித்ரிக்கு ஓவியமாக தீட்டப்பட்ட அரசகுமாரர்களோட படத்தை ஒன்றன் பின் ஒன்றாக காண்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அற்புதமான பாடலை இப்ப நம்ம எல்லாரும் பார்த்து ரசிக்கலாமா? சுந்தர
இந்த படம் காரடையான் நோன்பின் மகத்துவத்தை விளக்குகிறது. இதுல பந்துவரளி ராகத்துல அமைந்த தேவியை பூஜை செய்வாய் என்ற பாடல் எம்எஸ்ஸின் தேனினிய குரலில் கேட்கும் பொழுது நம்மளுக்கு மேனி அப்படியே சிலிர்க்கும். யமதர்மராஜனிடம் வாதம் செய்து பிரிந்த தன்னோட கணவன் சத்தியவானின் உயிரை மீட்டு வந்த சாவித்திரியை நாரத மகரிஷி ஆசிர்வாதம் பண்ணி பாடுற மாதிரி ஒரு பாடல். காப்பி ராகத்துல மங்களமும் பெறுவார். இதோ இந்த அழகான பாடல் உங்களுக்காக. உலகினில் மங்களமும் பெறுவார், உலகினில் மங்கையரெல்லாம் பெயர் சொன்னால் மங்களமும் பெறுவார், உலகினில் மங்கையரெல்லாம் பெயர் சொன்னால் மங்களமும் பெறுவார். கற்பில் எதிர கதிரோனு நடுங்குவனே, கற்பில் எதிர கதிரோனு நடுங்குவனே, அற்புத சக்தியை யாரறிவார் திருமடல்கை நிகர் தெய்வீக அணங்கை வணங்க மங்களமும் பெறுவார், உலகினில் மங்கையரெல்லாம் பெயர் சொன்னால் மங்களமும் பெறுவார். வனிதா மணிய வனிதா மணிய வனிதா மணிய புவனோ வனிதா மணிய புவனம் மகிமையுடும் புகை படிப்பவர் கேட்பவர் மன்னம் குளிர விரும்பிய சகல சுகம் மங்களமும் பெறுவார், உலகினில் மங்கையரெல்லாம் பெயர் சொன்னால் மங்களமும் பெறுவார். இந்த படம் 1941 வருஷம் வெளியில வந்தது. சுமார் ஒரு 56 வருஷங்களுக்கு பிறகு இதை பழைய திரைப்படங்களுக்கு உள்ளான காப்பகமான விளங்கும் விண்டேஜ் ஹெரிட்டேஜ் இதை மீண்டும் திரையிட்டாங்க.
காலத்தில் நல்ல இடத்தில் கல்யாணமாகி நீ தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேணும். குழந்தாய், இந்த ராஜகுமாரர்களின் படங்களை பார்த்து உன் மனதிற்கு பிடித்த புருஷன் யார் என்று சொல்லு. ஏன் வெட்கப்படுகிறாய்? பாரம்மா. முனிசிரேஷ்டரே, இந்த படங்களில் உள்ள ராஜகுமாரர்களை பற்றி தாங்கள் தான் குழந்தைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். திவ்யமாக சொல்லுகிறேன். அப்பொழுது நாரதராக நடித்த எம்எஸ் அவர் கணவருடன் குடும்பத்தினாருடன் வந்து இந்த படத்தை பார்த்து மிகவும் ரசிச்சாங்க. இந்த நாரதர் குடுமிய நாரால முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாரதர் கொண்டையிட்டு ஹேர் பின் போட்டு மேக்கப் பண்ணி என்னோட படாத பாடு படுத்தி எடுத்தா அப்படின்னு வந்து தனக்கே உரிய அந்த ஒரு வெட்கம் கலந்த சிரிப்போட ரொம்ப அழகா எம்எஸ் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த படத்துல வர ப்ரூஹி முகுந்தேதி என்கிற பாடல் மிகவும் பிரபலமானது. இதை ஒட்டினாப்புல செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் பெரிய இசை மேதை இல்லையா, அவர் வந்து கச்சேரியில பாடி நடந்த ஒரு விஷயத்தை நம்மளோடெல்லாம் பகிர்ந்துட்டார். மிகவும் ஒரு நகைச்சுவையுடன் இதை சொல்லி காமிப்பார் அவர். அதாவது அவரும் இந்த கச்சேரியில பாடும் பொழுது நிறைய ரசிகர்கள் வந்து இது வந்து எம்எஸ் அம்மா பாடின பாட்டு தானே, அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்பாராம். அவரோ சிரித்து கொண்டு இல்லை, நான் தான் எம்எஸ்க்கு சொல்லி கொடுத்தேன் என்பாராம். இன்னும் சில ரசிகர்கள் வந்து ஆனா இது வந்து சினிமா பாட்டுனா நீங்க எப்படி கச்சேரியில பாடுறீங்க அப்படின்னு கேட்பார்களாம். அப்போ இவர் சிரித்து கொண்டே சொல்வாராம், இல்ல இது வந்து சதாசிவ பிரம்மேந்திரரோட பாட்டு, இதை நான் ஸ்வரப்படுத்தி எம்எஸ் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன், சினிமாவில் அவங்களுக்கு அது பிடிச்சிடுதுன்னு சொல்லி அவங்க வந்து போட்டுனாங்க என்று சொல்றதுக்குள்ள போரும் நாயுடுன்னு சொல்லுவாராம். சாவித்திரி படம் மூலமா என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, திரைப்பட ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான படம் கிடைச்சது. குழந்தாய், உடனே உபவாசம் தொடங்கு. விடாது 3 தினங்களும் சாவித்திரி தேவியை பூஜை செய். 3வது தினம் எக்காரணத்தை கொண்டும் உன் பதியை விட்டு பிரியாதே. தேவி உன்னை காப்பாற்றுவாள். சித்தம், இதை யாரிடமும் வெளியிடாதே. இப்போதே பூஜைக்கு உட்கார், பிறகு நான் போகிறேன். வா. அது மட்டும் இல்லாம பத்திரிகை உலகிற்கு கல்கி என்கிற ஒரு தரமான பத்திரிகை கிடைத்தது. ஏன்னா இந்த படத்துல வந்த ஊதியத்தை வச்சுதான் அந்த கல்கி பத்திரிகையே ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்த விடையும் எம்எஸ் அவர்களுக்கு இந்த படம் மூலமா ஒரு அற்புதமான பொக்கிஷம் வாழ்க்கைக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அந்த பொக்கிஷம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ் அவர்களுடைய அன்பான தோழி திருமதி நாராயணி மகாதேவன் அவர்கள். சின்னாணி மாமி அப்படின்னு செல்லமா அழைக்கக்கூடிய இந்த திருமதி நாராயணி அவர்கள் பிரபல இசை விமர்சகர் திரு KS மகாதேவன் அவர்களுடைய மனைவி ஆவார். சுப்பலட்சுமி நானும் 70 வருஷமா பழக்கம். அந்த பழக்கம்னா அதை சாமானியமான பழக்கம்னு சொல்லவே முடியாது. உயிரை கொடுக்குற மாதிரி ஒரு பழக்கம். ரொம்ப பிரியமா இருப்பார். முதல்ல சமாச்சாரம் அவர் அன்புன்னு அதை சொல்ல முடியாத ஒரு அன்பு. அது தவிர எங்கள் ஆற்றுல எல்லாரோடையும் அவளும் அவர் பொன் மாதிரியே தான் பழகின்றேன். இவள் எங்கத்தில் எங்கள் அம்மா கூட இருக்கட்டும், இவளாளாக இருக்கட்டும், அவளும் ஒரு பொன் மாதிரியே தான் இருந்தால், வித்தியாசமாகவே இருக்கலை. ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி ஒரு இது வந்துருத்து. அவளுக்கு எப்படி வந்து தெரியாது. எல்லாத்தையும் பிரியமாக இருப்பாள். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவாள். கச்சேரினா ஒரு கச்சேரி கூட ஒரு கொஞ்சம் ஏறத்தாழ்வா கொஞ்சம் குறையாவா ஒன்றுமே இருந்தது கிடையாது. லட்சம் கச்சேரி கேட்டிருப்பேன். அவள் கச்சேரி கேட்காத இருந்ததே கிடையாது. எந்த ஊர் பாம்பேக்கு வந்தால் கச்சேரி, மெட்ராஸுக்கு வந்தால் கச்சேரி. நான் பாம்பேல தான் 40 வருஷம் இருந்தேன். அவள் இருக்கிறதெல்லாம் அவள் சாவித்திரி படிக்க வந்திருந்தா. இந்த படம் தயாரிப்பில் இருந்த பொழுது எம்எஸ் அம்மாவும் சதாசிவம் அவர்களும் குழந்தை ராதாவுடன் சுமார் ஒரு 9 மாதம் கல்கத்தாவிலேயே தங்க வேண்டியதாக வந்தது. அப்பொழுது அவர் நாராயணி மகாதேவன் என்கிறவரை சந்தித்தார். இவருக்கு இசையில் மிகவும் ஆர்வம் உண்டு. பாப்பா வெங்கட்ராமையா வயலின் மேதை, அவரோட தகப்பனார் ஸ்ரீகண்டையாவிடம் இவர் வயலின் பயிற்சி எடுத்துக்கொண்டார். அவராகவே முன் வந்து குழந்தையை நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஃபிலிம் ஷூட்டிங்கை முடிச்சுக்கோங்க என்று ஆஃபர் பண்ணாங்களாம். இவர்களை முதல்ல இணைச்சது வந்து இந்த சாவித்திரி படம் அப்படின்னாக்க, மறுபடியும் இவர்களை பாம்பேயில் இணைத்தது வந்து மீரா படம். மீரா படத்தோட பாடல் ஒலிப்பதிவின் பொழுது நாராயணி மகாதேவன் தம்பதியினரும் MS சதாசிவம் தம்பதியினரும் ஒன்றாக தங்கினார்களாம். நாராயணி மகாதேவன் அவர்களுடைய பாதாம் அல்வா அப்படின்னா MS அவர்களுக்கு அவ்வளவு உயிரம். 50வது வருஷம் எனக்கு பர்த்டேக்கு வந்தோடனே கேக் வெட்டினேன்.
ஆற்றுல. அந்த கேக்காரன் வந்து 50 போடுறதுக்கு வந்து 60 போட்டுட்டான். அந்த கேக்கில் நம்பர் 60 போட்டுட்டான். ஆச்சு, அந்த எனக்கு கேக் வெட்டினேன். அவன் எனக்கு வாயில் போட்டான். அப்புறம் சதாசிவம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். அவர் உடனே சொன்னார், கொஞ்சமா பாரு, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் 60 வருஷம் ஆக்கிட்டான். 70 வருஷம். அந்த 70 வருஷம் ஒன்று போல ஒரு ஏற்றமா குறைவா ஒன்றுமே கிடையாது. அந்த சமாச்சாரம் தான் எனக்கு சுப்பலட்சுமிகிட்ட உயிரையே கொடுக்கணும்படி ஆயிடுச்சு எனக்கு. தமிழ் இசை நிகழ்ச்சிக்காக திருவடி சரணம் என்கிற காம்போதி ராகத்தில் அமைந்த ஒரு கிருதியை MS அம்மா குரு முஷிரி சுப்பிரமணிய ஐயர் கிட்ட பாடம் பண்ணினாங்களாம். வீட்லேயே தான் பாடம். அப்பொழுது டெலிஃபோன் பண்ணி அடித்தது. யார் என்று போய் பார்த்தால் மறுமுனையில் நாராயணி மகாதேவன். இதை தெரிந்து கொண்டு MS அம்மா அனுமதி பெற்று நான் தோ வந்துடுறேன் அப்படின்னு சென்றாராம். முசிறி அவர்கள் பாடத்தை இங்கேயே நிறுத்தி கொள்ளலாம், ஃபோன் பண்ணினது சின்னாணி அம்மாண்ணா அப்படின்னு சிரித்து கொண்டே சொன்னாராம்.
எம்.எஸ். சதாசிவத்தின் மகள் ராதா அவர்கள் விஸ்வநாதனை திருமணம் செய்து கொண்ட போது அந்த தம்பதியை குடிவைப்பதற்காக அகமதாபாத்துக்கு போய் 1 மாத காலம் வரை அங்க தங்கி இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருந்தார் இந்த சின்னாணி மாமி. சின்னாணி மாமிக்கும் எம்எஸ் அம்மாவுக்கும் மிகவும் ஆழமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதாவது எம்எஸ் அம்மாவின் வாழ்க்கையில சின்னாணி மாமி ஒரு சுகமான ராகமாக ஜொலித்தார் என்று சொல்லலாம். நேர்களே, இன்றைய குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியில சாவித்ரி படத்தை ஒட்டிய சில அழகான சுவையான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் குறையொன்றுமில்லை நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். நேர்களாகிய உங்களுக்கு எங்களுக்கு உபயோகப்படக்கூடிய தகவல்கள், புகைப்படங்கள், குறிப்புகள் எது இருந்தாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி composerpodigai@gmail.com. அப்படி இல்லைன்னா நீங்க எங்களுக்கு கடிதமும் அனுப்பலாம். கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர், சென்னை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை 600500. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.